முன்னாடி இருந்த ஸ்கின் டெர்மட்டாலஜிக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் சொல்லணும்னா எங்கள் டெர்மட்டாலஜி ஃபீல்ட் தான் ஹஸ் சீன் த மேக்ஸிமம் சேஞ்ச். அந்த காலத்தில் வந்து டெர்மட்டாலஜி வந்து ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க. இட் இஸ் அன் ounce ஆஃப் லாட்டின் அண்ட் a pound ஆஃப் க்ரீஸ்ன்னுவாங்க. ஆனால் அது அத்தனையும் உண்மை இல்லைன்னு காமிக்கிற அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு. முன்னாடி வந்து ஏதாவது வந்து ஸ்கின் டிசீஸ் இருந்தால் தான் வருவாங்க. இப்போ வந்து ஏஸ்தட்டிக்லி ப்ளீஸிங்கான லுக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. இல்லை, என்ன கேட்டால் இந்த ஸ்விங் வந்து இஸ் டூ மச். சிறு வயசுலேயே அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மைண்டில் இதை ஏற்றிக்கிறாங்க. யூ ஹாவ் டு லுக் குட். தேர் இஸ் rampant misuse of steroids. பிகாஸ் ஸ்டீராய்ட்ஸ் தான் ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. But do you feel இப்போ இருக்க dermatology trend is more about the aesthetics and they're not giving importance to that, and the medical இது வந்து அப்படியே டை டவுன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா டாக்டர்? இட் இஸ் ஆல்வேஸ் சப்ளை வர்சஸ் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இப்போ அங்கே ஜாஸ்தி ஆகிடுது. ஆக்சுவலாக மெடிக்கல் டெர்மட்டாலஜி ப்ராக்டிஸை விட அஸ்தெட்டிக் டெர்மட்டாலஜி ப்ராக்டிஸ் இஸ் பூமிங். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ ரைட் ஹேண்ட்ஸ் இப்போ உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டி கிட்ட பண்ணும் போது ஃபில்லர் அண்ட் பொட்டாக்ஸ் இஸ் ஓகே, அதுதான் நம்ம டீகோட் பண்ணுற மெத் இல்லையா? அதை விட வேக்ஸ் கிட்ட போய் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் போட்டுக்கிறவங்க எல்லாம் டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. Hello everyone, happy 2026. What a year, what a day to start this new year Madri. I feel so honored and privileged to have a guest with me today. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கான ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இது எதுவுமே இல்லை, பட் ஐ எம் ஸோ கிளாட் ஐ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் வித் ஹர். ஏன்னா என்ன பார்க்குறவங்க பார்க்குறவங்களாம் உங்கள் ஸ்கின் இவ்வளோ நல்லாயிருக்கு, நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க, நல்லா க்ரூம் ஆகிருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இந்த எல்லா கிரெடிட்ஸுக்குமே சொந்தக்காரங்க அவங்க தான். த ஃபேஸ் பிஹைண்ட் மை க்ளோ I should say. I have with me Dr. Maya Vedamurthy ma'am, medical dermatologist, the OG ever since அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தெரியாதவங்களே கிடையாது. So thank you so much ma'am for gracing this podcast with me. It's a privilege to have you. Thank you, Mrs. Priya. I'm equally excited because I know your podcasts are so popular and it's a great pleasure to be here today with you. தேங்க்யூ மேம். ஸோ வந்து டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வர்றது அவங்க அப்போ கூட அவங்கள பற்றி சொன்னால் இந்த 1 hour நான் அவங்கள பற்றி பேசியே முடிச்சிருவேன். ஸோ ஐம் கோயிங் டு கெட் இன் டு த கான்டென்ட். பட் ஜென்ரலாக சொல்லணும்னா ஷீ ஸோ மெட்டிகுலஸ் இன் அவர் கிராஃப்ட்னு சொல்லணும். ஸோ மேம் கிட்ட இப்போ தான் ஆஃப் கேமரா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ஷீ ஸ்டார்டட் இன் 1989. ஐ வாஸ் நாட் ஈவன் பார்ன் தென். 40 years, close to 44 decades that she's just rocking the field. எப்படி மேம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஒன் டிப் தட் ஷீ டோல்ட் மீ தட் ஐ திங்க் இந்த நியூ இயர்க்கு நீங்கள் ரெசல்யூஷனாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். புக்கு படிக்காமல் அவங்க தூங்கினதே இல்லை. ஹர் டே ஹாஸ் நெவர் எண்டட் வித்வுட் புக்ஸ் அண்ட் டெய்லி படிப்பாங்க. குமுதம், ஆனந்த விகடன் அப்படி கிடையாது, நல்ல வந்து மெடிக்கல் ஜேர்னல்ஸ் அண்ட் ஷீ இஸ் வெல் எக்யூப்ட் வித் எவ்ரி திங். எனி கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட சாட் ஜிபிடி மேம் தான். ஏதாவது வேணும் கேட்டால் ஷீ ஹாஸ் தி ஆன்சர் ஃபார் தேட். ஸோ டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து 40 years ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஸில் முன்னாடி இருந்த ஸ்கின் டெர்மட்டாலஜிக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் ஹஸ் சேஞ்ச் மேசிவ்லி? நான் சொல்லணும்னா எங்கள் டெர்மட்டாலஜி ஃபீல்ட் தான் ஹஸ் சீன் த மேக்ஸிமம் சேஞ்ச், ஐ வுட் சே, இன் மெடிக்கல் ப்ராக்டிஸ். அதாவது இட்ஸ் பின் அ சீ சேஞ்ச். அந்த காலத்தில் வந்து டெர்மட்டாலஜி வந்து ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க. அதாவது இட் இஸ் அன் ounce ஆஃப் லாட்டின் அண்ட் a pound ஆஃப் க்ரீஸ்ன்னுவாங்க. அதாவது எல்லா வார்த்தைகளையுமே எங்களோட வியாதி வார்த்தைகள் பார்த்திங்களான்னா எல்லாம் லாட்டின் ஆரிஜினில் இருக்கும். அப்புறம் க்ரீஸ்ன்றது அந்த ஆயின்மெண்ட் இல்லையா, ஒரு அதுதான் ஆயின்மெண்ட்டு. அப்புறம் தோல் வியாதி வந்தால் தீரவே தீராது, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பரவலாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அத்தனையும் உண்மை இல்லைன்னு காமிக்கிற அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு. இப்போ நிறைய டிசீஸ்க்கு எங்களால் க்யூர் கொடுக்க முடியுது. அந்த காலத்தில் டயக்னோசிஸ் பார்த்திங்களான்னா கண்ணில் பார்த்து அது என்னன்னு சொல்லுவோம். மிஞ்சி போனால் ஒரு ஸ்கின் பயோப்சி எடுத்து அது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவோம். பட் இப்போ அப்படி இல்லை. டெய்லியே நாங்கள் கையில் வந்து ஒரு டெர்மட்டோஸ்கோப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த டெர்மட்டோஸ்கோப்பில் ஸ்கின்னை பார்க்கலாம். வீ கேன் டூ ஒனிகோஸ்கோப்பி, ட்ரைகோஸ்கோப்பி, தலைமுடியை பார்க்குறது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு ஸ்கோப்பிலே நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதையும் தவறி அந்த ஸ்கின் எடுத்து லேபுக்கு அமிச்சோம்னா, முன்னெல்லாம் வெறும் ஹிஸ்டோபெத்தாலஜி தான். இப்போ வந்து பிசிஆர் பண்ணலாம், மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ், இம்னோஃப்ளோரசன்ஸ் ஸ்டடீஸு, இப்போ என்ன ஜெனட்டிக் அனாலிசிஸ் கூட பண்ணலாம் அதை வச்சுருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸ். நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 800 பேஷண்ட் பார்ப்போம். அந்த 800 பேஷண்ட்டை எப்படி பிரிப்பாங்களன்னா, மேல் ஓபி, ஃபீமேல் ஓபி. அதாவது ஆண்கள் வந்து இங்கே போகணும், பெண்கள் வந்து அங்கே போகணும். அது தவிர மைக்காலஜின்னு ஒன்று இருந்தது ஃபங்கஸ்க்காக.
பட் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சப் ஸ்பெஷாலிட்டிஸில் அக்ராஸ் ஆல் ஏஜஸ், அதாவது பீடியாட்ரிக் டெர்மட்டாலஜி இருக்குது குழந்தைங்களுக்கு, ஜீரியாட்ரிக் டெர்மட்டாலஜி இருக்குது வயசானவங்களுக்கு, அப்புறம் இம்யூனோ டெர்மட்டாலஜி, ட்ரைகாலஜி, அஸ்தட்டிக் டெர்மட்டாலஜி, அது மாதிரி நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துடுச்சு. அதனால் இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த சப் ஸ்பெஷாலிட்டி கிட்ட போகணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷனே. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெறும் லோஷன்ஸு, க்ரீம்ஸு, மிஞ்சி போனால் ஆன்டிஃபங்கல், ஆன்டிபயோட்டிக், ஆன்டிவைரல் அவ்வளோதான் இருந்தது. பட் இப்போ மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாலிகுலர் பயாலஜி ஹஸ் given ரைஸ் டு நியூவர் மெடிசன்ஸ் கால்டு பயாலாஜிக்கல்ஸ் விச் ஆர் இன்ஜெக்டபிள்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஸ்மால் மாலிக்யூல்ஸ் லைக் ஜாக் இன்ஹிபிட்டர்ஸ், அதாவது டார்கெட்டட் தெரப்பீஸு, பர்சனலைஸ்டு மெடிகேஷன்ஸ் அப்படி வந்திருக்கு. அதுவும் தவிர உங்களுக்கே தெரியும் நிறைய அஸ்தட்டிக் டெர்மட்டாலஜியில் அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு இதெல்லாம் லேசர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நாங்கள் புஸ்தகத்தில் தான் படிப்போம். பட் இப்போ நம்ம நாட்டில் வந்து லேசர்ஸ் இருக்குது, பீல்ஸ் இருக்குது, you have energy based devices, then botox and fillers. அது மாதிரி நிறைய அஸ்தட்டிக் டெர்மட்டாலஜியில் நிறைய முன்னேற்றங்கள் மேலே நாட்டில் என்ன இருக்கோ அத்தனையும் நம்ம நாட்டில் இருக்க போகுது. கரெக்ட் டாக்டர். யா, நிறைய வந்து முன்னாடி வந்து டெர்மட்டாலஜி வாஸ் நாட் மச் ப்ரிஃபர்ட். ஏதாவது ஃபீல் கிடைக்கலன்னா டெர்மட்டாலஜிக்கு போவாங்க. இப்போ வந்து டெர்மட்டாலஜி இஸ் நம்பர் ஒன், எவ்ரிபடி இஸ் ஃபைட்டிங் ஃபார் இட்னு அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ட் தென் டாக்டர், இப்போது நீங்கள் வந்து இந்தியன் பேஷண்ட்ஸ் மெயினாக நம்மளோட ஆரிஜின் எடுத்துக்கிட்டோன்னா என்ன மாதிரி ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கெலாம் முன்னாடி வந்தாங்க, இப்போ என்ன மாதிரி வராங்க, அந்த சேஞ்ச் எப்படி வந்து ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த காலத்தில் வந்து ஸ்கின் கன்சர்ன்ஸ்னால் இன்ஃபேக்ட் ஸ்கின் டாக்டர்கிட்டவே அவங்க போக தெரியாது. ஜென்ரல் டாக்டர்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஸ்கின் ரேஷோ இல்லாட்டி ஒரு அலர்ஜி வந்தாலோ அது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் அது மாதிரி ஜென்ரல் டாக்டர்ஸே நிறைய பேர் டைரெக்டாக போய் வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. மக்களுடைய விழிப்புணர்வு அவ்வளோ அதிகமாகிடுச்சு. அவங்க ஸ்கின்ல ஒரு சின்ன ரேஷ் பார்த்தாலே நேராக ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் வராங்க, விச் இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் திங். அண்டு இப்போ வந்து வெறும் வியாதிக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட அவுட்லுக், அதாவது எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு இது கன்சல்டேஷனுக்காகவும் வராங்க. எப்படி இன்னும் கொஞ்சம் தலைமுடியை நல்லா வளர்த்துக்கலாம், எப்படி க்ளோயிங் ஸ்கின் வச்சுக்கலாம், எப்படி வெல் க்ரூம்டாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய அஸ்தட்டிக் டெர்மட்டாலஜியும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எஸ்தெட்டிக்ஸ் வந்து இப்போ நிறைய டெவலப் ஆயிருக்கு. யா, முன்னாடி வந்து எப்படின்னா டாக்டர் ஏதாவது வந்து ஸ்கின் டிசீஸ் இருந்தால் தான் வருவாங்க. இப்போ வந்து ஏஸ்தெட்டிக்லி ப்ளீஸிங்கான லுக்குக்கு வந்து ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அது வந்து ஒரு ஆப்சஷனாக ஆயிட்டு வருதா இல்லை வந்து ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்ன கேட்டால் இந்த ஸ்விங் வந்து இஸ் டூ மச். அதாவது பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, பிகாஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் மேகசீன்ஸ். எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு பியூட்டி புக் இல்லாமல் இல்லவே இல்லை. ஸோ இது என்ன ஆகுதுன்னா சிறு வயசுலேயே அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மைண்டில் இதை ஏற்றிக்கிறாங்க. யூ ஹாவ் டு லுக் குட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ், they want to wear lipstick, they want to put makeup. லைக் நான் அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்க வந்து க்ளோத்ஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்டைல் தேர் ஹேர் சின்ன வயசுலேயே. அண்ட் தே கலர் த ஹேர் அண்ட் so many things. அண்ட் தென் திஸ் ஃபேர்னஸ் கிரேஸ், பீப்புள் வந்து ஈவன் ஸ்கின் கிரேஸ் இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஃபேர்னஸ் கிரேஸ், அது வந்து லுக்கிங் அட் த வெஸ்ட், அதை பார்த்து அது மாதிரி ஃபேர் ஆகணும் அப்படின்றதுனால இட் லீட்ஸ் டு அ லாட் ஆஃப் மிஸ்ஹேப்ஸ். அதாவது தேர் இஸ் ரேம்பண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ், பிகாஸ் ஸ்டீராய்ட்ஸ் தான் ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் குவாக்ஸ், அது வந்து எங்கே போனால் அந்த ஃபேர்னஸ் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு கண்மூடித்தனமாக போடுறாங்க. எது டாக்டர், சாரி டு இன்டரப்ட் யூ, நேம்லெஸ் ஃபேர்னஸ் க்ரீமா? அதே தான் சொல்கிறேன். அதுதான். ஏன்னா இந்த இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்குவாலிஃபைட் பீப்புள் தி மிக்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் அண்டு அது வந்து கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்டீராய்ட் க்ரீமை நிறுத்தின உடனே அவங்க ஸ்கின் வந்து டார்க் ஆகிடும். ஸோ அதனால் அதை விடாமல் அதை தொடர்ந்து போடுறாங்க. ஸோ அதனால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. அதுவும் அந்த காலத்தில் they used to use mercury also in fairness creams, and mercury will produce kidney damage. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஃபேர்னஸ் க்ரேஸ்னால். அதுவும் நம்ம ஊரில் நிறைய ஃபேர்னஸ் க்ரேஸ் இருக்குது.
So it is actually not a very good thing to have. ஆமா. ஆக்சுவலா பால் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருந்துச்சு. அது வந்து யுஎஸ்ல யாருனாலும் கியூர் பண்ண முடியல. அத ஆக்சுவலி கியூர் பண்ணது வந்து மேம் தான். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டூ ஹர் பிகாஸ் அத வந்து டீகோட் பண்றதுக்கே அவ்ளோ டைம் ஆச்சு. அந்த கட் அண்ட் Brain பிரெயின் axis. ஆக்சஸ் இன்வால்வ்ஸ் தி ஸ்கின் பிகாஸ் ஐம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திட். பட் என்ன சொல்வாங்க எல்லாமே ஒரே செல்லுல இருந்து வந்தது. அது ஸ்கின், கட் அண்ட் பிரெயின் ஆர் ஆல் இன்டர்லிங்க்ட் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். வாட் அபவுட் திஸ்? ஸோ இப்போ வந்து உங்க பாடி ஒரு ஸ்ட்ரெஸ் இதுனா அது வந்து ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? ஆமாம், ஆக்சுவலி இட்ஸ் எ நியூரோ எண்டோக்ரைன் ஆர்கனு. ஓகே. அதாவது இந்த பிரெயினில் இருக்கிற ஸ்டிமுலஸ் இட் கேன் அஃபெக்ட் த செல்ஸ் எஸ்பெஷலி வென் தெர் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இன்க்ரீஸ் கார்டிசால் லெவல் வருது. இன்க்ரீஸ் கார்டிசால் லெவல் வந்து ஸ்கின் எல்லாம் பாதிக்கக்கூடும். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ், we call them the stressors, they affect the skin also. ஓகே. ஆனா இப்போ எப்படின்னா அதான் மெடிக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி கியூரும் பண்றீங்க அட் த சேம் டைம் ஏஸ்தெட்டிக்ஸும் பண்றீங்க. பட் டு யூ ஃபீல் இப்போ இருக்க டெர்மட்டாலஜி ட்ரெண்ட் இஸ் மோர் அபவுட் த ஏஸ்தெட்டிக்ஸ் அண்ட் தேர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட்? அந்த மெடிக்கல் இது வந்து அப்படியே டை டவுன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா டாக்டர்? எஸ்பெஷலி எல்லா விதமும் நான் சொல்றது யூனிவர்சலி ஈவன் இன் த வேர்ல்ட் இப்போ இட்ஸ் ஆல் அபவுட் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் த ஏஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் rather than the medical treatment that is required. See, it is always supply versus demand. So in demand இப்போ அங்கே ஜாஸ்தி ஆகிடுது. ஆக்சுவலாக மெடிக்கல் டெர்மட்டாலஜி ப்ராக்டிஸை விட அஸ்தெட்டிக் டெர்மட்டாலஜி ப்ராக்டிஸ் இஸ் பூமிங். லைக் மானிட்டரி வைஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் மோர் மணி வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் மெடிக்கல் டெர்மட்டாலஜியில் அந்த அளவு பணம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு இல்லையா? வந்த உடனே நிறைய பணம் பண்ணணும். அண்ட் ஒன்லி அஸ்தெட்டிக் டெர்மட்டாலஜியில் தெர் இஸ் ஸ்கோப். So I think the trend is changing because of the, and people are also ready to take. அந்த காலத்தில் வந்து இவ்வளோ விழிப்புணர்வு இல்லை, அதனால் மக்கள் வந்து ரொம்ப தயங்குவாங்க எடுத்துக்கிறதுக்கு. பட் இப்போ வந்து they are very happy to take it. ஸோ அதனால் டிமாண்ட் நிறைய இருக்கும்போது சப்ளை இருக்கிறதுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எந்த ஏஜ்ல டாக்டர் இப்போ கிட்ஸ் வந்து மேக்கப் பற்றிலாம் பேசுறீங்க, யங் கிட்ஸ் எந்த ஏஜ்லேருந்து மேக்கப் போடலாம் இல்லை எது வரைக்கும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும்? ஃபார் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுங்க அதில். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது 12 and above இட்ஸ் ஓகே. பட் மெனார்கிக்கு அப்புறம் தான் ஸ்கின் மெச்சூர்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ அதுக்கப்புறம் போடலான்னு சொல்லுவோம். பட் நாங்கள் பசங்களுக்காக என்ன சொல்லுவோன்னா, இந்த ஸ்கூல்ஸ் முடிஞ்சு காலேஜ் போகும்போது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கொஞ்சம் கேட்டுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அதனோட தேவை இருக்குது. இப்போ ஸ்கூலில் எனிவே ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் காலேஜ் போகும்போது என்ன வேணாலும் போட்டுக்கலாம், இப்போ இது வேண்டாம். அது டெஃபினட்டாக தேவை. அது மேக்கப் கேட்டகரியே கிடையாது. ஏன்னா பொல்யூஷன் வந்து நம்ம ஊரில் நிறைய இருக்குது. சன்ஸ்க்ரீன் ஆல்சோ ஆக்ட்ஸ் லைக் அ பேரியர். ஸோ காலையில் போட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் அவங்க வந்து வெயிலில் தான் சுற்றுவாங்க. அந்த வயசு பசங்க விளையாடுவாங்க, வெயிலில் விளையாடுவாங்க. ஸோ சன் டேமேஜ் வந்து நிறைய ஏற்படக்கூடும். அண்ட் 18க்கு முன்னாடி இருக்க சன் டேமேஜ் வந்து இஸ் மச் மோர் சிவியர். ஸோ அதனால் டெஃபினட்டாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். பட் சாய்ஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன் வந்து ஷுட் பி டிஃப்ரெண்ட். சில்ட்ரனுக்கு வந்து இட் ஷுட் பி மெயின்லி அ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஆர் அ மினரல் சன்ஸ்க்ரீன். whereas adultsக்கு வந்து it could be a chemical sunscreen. ஓகே. ஸோ வந்து ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு வந்து ஸோ மேம் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் போட்டு கிட்ஸை அனுப்பி விடுங்க பிகாஸ் இந்த வெயிலுக்கு ஐ திங்க் தே நீட் இட். அதுவும் அண்டர் 18 சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் இப்போ வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்து நம்ம இந்த அடாப்ட் பண்ணி நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் திங்ஸ்லாம் உள்ளே கொண்டுட்டு வரோம்ல, இந்தியன்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படி சொல்லணும்னா ஏதாவது இருக்கா ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலாக ஸ்கின் டைப்ஸ் பார்த்தீங்களன்னா தேர் ஆர் 6 ஸ்கின் டைப்ஸ். இந்த வெளிநாட்டுக்காரவங்களுக்கு டைப் 1 to டைப் 3 அவங்க ஸ்கின் டைப்ஸ். ஏன்னா அவங்க ஃபேரர் ஸ்கின், நம்ம வந்து கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின். அதனால டைப் 4 to டைப் 6 தான் நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மெலனின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி அவங்களுக்கு, நமக்கு மெலனின் கண்டென்ட் வந்து அதிகம். அப்புறம் என்வாயர்மெண்ட் பார்த்தா அவங்க வந்து கோல்டு என்வாயர்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திக் மாய்ஸ்சரைசர்ஸ் தேவைப்படும். நமக்கு வந்து அதே திக் மாய்ஸ்சரைசர்ஸ் நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரியில் நம்ம வேர்வை வரக்கூடிய இடத்துல நம்ம அதை போட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் ஏற்படும். அதே மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ், அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கெமிக்கல் பீல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹை எனர்ஜி பேஸ்டு டிவைஸஸாக இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தோல் வந்து ரெக்கவர் ஆகும்போது
பிக்மெண்டேஷன்லாம் அதிகம் வராது. நமக்கு வந்து ஏற்கனவே பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால நமக்கு சம்திங் கால்ட் போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ட்ரீட்மெண்ட் நமக்கு பண்ணோம்னா நம்ம மூஞ்சி வந்து கருக்கும். ஆ, ஓகே. ஸோ அவங்க பண்ணுறத வந்து நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியாது. அப்புறம் ஷேட்ஸ், இப்போ காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்களன்னா அவங்களுக்கு வந்து ஷேட்ஸே வேறு, நமக்கு டார்க் ஸ்கின்க்கு ஷேட்ஸே வேறு. அவங்க ஷேடை தூக்கி நம்ம போட்டோம்னா நமக்கு மூஞ்சில் சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து அதனால் நம்ம என்ன பண்ணோம், சவுத் ஏஷியன் ஸ்கின் டைப்ஸ்க்கு உள்ளது இல்லாட்டி மெலனேட்டட் ஸ்கின் உள்ளது தான் நம்ம பயன்படுத்தணும். யா. ஸோ இப்போ இந்த ஸ்கின் ரிங்கிள்ஸ் வந்து அங்கே ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு வந்து இந்த பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் இதெல்லாம் வந்து ரிக்வயர்டா? அப்படின்னா எந்த ஏஜ்லேருந்து அதை ஆரம்பிக்கலாம்? நமக்கு வந்து டெஃபினட்டாக நமக்கு ரிங்கிள்ஸ் வரும், பட் ஆஸ் யூ செட் அட் அ லேட்டர் ஏஜ் குரூப். நமக்கு வந்து மெலானின் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஃபோட்டோ டேமேஜ் வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பிக்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் சன் டேமேஜ் வந்து ரிங்கிள்ஸ் நிறைய வரும். ஸோ அவங்களும் போட்டாக்ஸ் பயன்படுத்தலாம். நமக்கு கொஞ்சம் வயசாகி வந்த பிறகு நம்மளும் போட்டாக்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ வந்து போட்டாக்ஸ் வந்து 2 விதமாக பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் போட்டாக்ஸ், இன்னொன்று வந்து கரெக்டிவ் போட்டாக்ஸ். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 20லேருந்தே ஆரம்பித்தா ஓகே. யூ கேன் ஆக்சுவலி போஸ்ட்போன் தி அக்கரன்ஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர்ன்றோம் இல்லையா? அதே அடிப்படையில் தான் இப்போது அது மாதிரி போடுறது என்ன, நம்ம பேபி போட்டாக்ஸ். அதனால் போட்டாக்ஸ் அளவு வந்து ரொம்ப கம்மியாக போடுறதுனால ரிங்கிள்ஸே வராமல் தடுக்கிற அளவுக்கு இப்போது ப்ரிவென்டிவ் போட்டாக்ஸ். ஏஜ் ஆனாலும் ரிங்கிள்ஸ் வராது. அது ரெகுலராக போட்டு வந்து அது மாதிரி ஃபேஸ்க்கு மட்டும் தானே, பட் பாடியில் வர்றதானே? பாடியில் நம்ம எப்போவுமே நம்ம சன்ஸ்க்ரீன்ஸ் போடணும், யூ ஹாவ் டு யூஸ் மாய்ஸ்சரைசர்ஸ், அதெல்லாம் போட்டுட்டு வரலாம். ஓகே. பட் ஆனால் ஃபேஸ்க்கு வந்து பொட்டாக்ஸ் வில் ப்ரிவென்ட் ரிங்கிள்ஸ். இப்போ ப்ரிவென்டிவ் போட்டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரீஜுவினேஷன் பேர் அதுக்கு. அதை போட்டால் ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கலாம், போஸ்ட்போன் பண்ணலாம். இப்போ நிறைய மித் பஸ்டர் மாதிரி இதை சொல்லுங்க. லைக் அது பொட்டாக்ஸ் வந்து பயங்கர இட்ஸ் அ டாக்ஸின், அதை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, உங்களுக்கு இப்போ தெரியாது அப்புறம் தான் தெரியுன்ற ஒரு ஸ்கேர் மாங்கரிங் இருக்குல்ல, அதுக்கு உங்களோட டேக் என்னடா? என்ன போட்டாக்ஸ் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு செரிப்ரல் பால்சி அது மாதிரி நிறைய போட்டாக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவு ஒன்லி அஸ்தட்டிக்ஸ் தான் நம்ம மக்களுக்கு தெரியுது. பட் போட்டாக்ஸ் இஸ் அ ப்ரோட்டீன், இட்ஸ் அ மெடிசன் ஃபார் சோ மெனி அதர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதாவது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் டைப்ளீஜியா, செரிப்ரல் பால்சி, அப்புறம் கண்ணில் வந்து ஸ்ட்ரபிஸ்மஸ்ஸு அப்படி தான் கண்டுபிடிச்சாங்களே. ஆக்சுவலி இட் வாஸ் ஒரு ஆஃப்தல்மாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிச்சி அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் இது போட்டால் ரிங்கிள்ஸும் போகுதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் இது போட்டாக்ஸ் பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், அது எப்படி மெடிக்கல்லேருந்து காஸ்மெட்டிக் வந்ததுன்னு. ஒரு கப்பல், ஜீன் கருத்தஸ், அலிஸ்டர் கருத்தஸ். ஜீன் கருத்தஸ் வந்து ஆஃப்தல்மாலஜிஸ்ட்டு, அலிஸ்டர் கருத்தஸ் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ ஜீன் கருத்தஸ் வந்து அவங்க ஐ இண்டிகேஷன், அதாவது ஸ்ட்ரபிஸ்மஸ்க்கு அவங்க அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருக்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஃபோர்ஹெட்டில் இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாம் காணாமல் போச்சுன்னு. ஸோ அவங்க வந்து உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இது மாதிரி போடுறவங்களுக்குலாம் ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடுது. சரி, உடனே அவர் போட ஆரம்பித்தார், ரிங்கிள்ஸ்க்கு மட்டும் அவர் போட ஆரம்பித்தார். அவர் போட ஆரம்பித்து அப்புறம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணார், அதாவது போட்டாக்ஸ் வந்து இஸ் அ ரிங்கிள் க்யூர் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து அவ்வளோதான், போட்டாக்ஸ் எங்கேயோ போயிடுது. ஆமாம். அப்படி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி டாக்டர் இது. ஸோ இப்போ வந்து ஆனால் நிறைய பேருக்கு இந்த மங்கி ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த ஃபில்லர்ஸ் போடுறதுனால, ஆக்சுவலி நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார்ஸ் எல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிறைய ஃபில்லர்ஸ்னால ஃபேஸ் மாறி இருக்கா. எதனால அந்த ஏஸ்தட்டிக்கலி ஒரு மாதிரி ரொம்ப சப்பி லுக் வந்துடுது டாக்டர்? இதெல்லாம் ஓவர் யூஸ் பண்ணுறனாலையா, இல்லை அதோட நேச்சரே அதுதானா, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் இப்படி ஆகிடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, அதுக்கு பேரே ஓவர் ஃபில்டு சிண்ட்ரோம்னே பேர். அதாவது அவங்களுக்கு ஃபில்லர்ஸ் போட்டாங்கன்னா அது உடனே இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குது, அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குது, அப்படின்னு ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த அந்த இண்டிவிஜுவல்ஸே தான் போய் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி அவங்க போய் கேட்பாங்க, எனக்கு இங்கே கொஞ்சம் போடணும், அங்கே கொஞ்சம் போடணுன்னு. ஸோ சில மருத்துவர்கள் வந்து டெஃபினட்டாக நோன்னு சொல்லணும், அது சொல்லவும் செய்வாங்க சில பேர். சில பேர் வந்து தவிர்க்க முடியாமல் அது மாதிரி போட்டு அது மாதிரி ஆகுது. அது பேர் பில்லோ ஃபேஸ்ன்னு பேர், நிறைய பேர் அதுக்கு. பில்லோ ஃபேஸு, ஓவர்ஃபில் சிண்ட்ரோமு, டக் லிப்ஸு, லிப்பில் போடும்போது டக் லிப்ஸு, அது மாதிரி ஒன்று இதுக்கும் அதுக்கு ஒரு பேர் வேறு கொடுத்துருக்காங்க. பட் அது மக்களால் தான்,
அது மக்களால தான். ஸோ அதான் டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கு அவங்க தான் காரணம். டாக்டர்ஸ் நோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கரெக்ட். சொல்றாங்க. அதேதான். ஸோ ஆக்சுவலி வந்து இப்ப ரைட் ஹேண்ட்ஸ் இப்போ உங்கள மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டி கிட்ட பண்ணும்போது, அது கரெக்ட்டா தான் இருக்கும். ஃபில்லர் அண்ட் பொட்டாக்ஸ் இஸ் ஓகே. அதுதான் நம்ம டீகோட் பண்ற மெத் இல்லையா அதை டாக்டர்? விட குவாக்ஸ் கிட்ட போய் பண்ணிக்கிறாங்க. ஆ இப்போ வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட்னு போட்டுக்கிறவங்க எல்லாம் டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் அதுதான் ஸோ அது வந்து முதல்ல போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க யார்கிட்ட போய் போட்டுக்கிறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவர்கிட்டவா, குவாலிஃபைட் பர்சன்ஸ் கிட்டவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனாங்கன்னா டெஃபினட்டாக அது நடக்காது. இது இன்வேரிபிளி நடக்கிறது வந்து நான் குவாலிஃபைடு பீப்புள் கிட்ட தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. மக்கள் போய் போட்டுக்கிறாங்க. அவங்களும் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் வந்து அவங்கள மேலே மேலே போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம நாட்டில் குவாக்கரிக்கு வந்து பஞ்சமே இல்லை. அண்ட் நம்ம மக்களோட ஐ வுட் சே நாலேஜும் அவ்வளோ இல்லை. அதாவது போனால் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமா, சில சமயம் நான் கேட்பேன் எப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்க, அவங்க டாக்டரே இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆ அப்படின்ற ஒரு பதில் தான் வரும். யா அது ரொம்ப ஒரு பெத்தட்டிக் சுச்சுவேஷன் நம்ம நாட்டில். ப்ளீஸ் இப்போ டாக்டர் சொல்கிற மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க உண்மையாகவே மெடிக்கல் பர்சனலான்னு பார்த்துட்டு மெடிக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுங்கள். ப்ரொசீஜர் பண்ணுறது தப்பில்ல, ஆனால் யார்கிட்ட பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ வெரி மச் நீடட் ஆஃப் தி அவர். ஸோ டாக்டர் இப்போ இந்த கெமிக்கல் பீல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து இந்தியன் ஸ்கின்க்கு ஓகே? பிகாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்னில் அந்த அந்த கிளைமேட்டுக்கு அது ஓகே, பட் இந்தியன் ஸ்கின் வந்து பீல்ஸ்லாம் பண்ணக்கூடாது. பட் பீல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் நமக்காக சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் கெமிக்கல் பீல் தான் என்னோட ஃபேவரட் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே. எந்த பீல் டாக்டர்? நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. ஓகே. நிறைய இருக்கு. என்னன்னா அது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒன்று யார்கிட்ட பண்ணுறாங்கன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து தான் பண்ணணும். ஏன்னா சில பீல்ஸ் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பண்ண முடியாது, சில பீல்ஸ் வந்து டார்க் ஸ்கின்னுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அது தோல், அப்புறம் பீல்ஸ்லேயே பீலிங் பீல்ஸ் இருக்குது, பீல் அல்லாத பீல்ஸும் இருக்குது. பீலிங் பீல்ஸ் பண்ணும்போது அவங்க பீல் பண்ணிவிட்டு ரொம்ப வெயிலில் போனாங்களன்னா, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்களன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். பட் நம்ம ஸ்கின் ஆஃப் கலருக்கு பீல் ஸ்ட்ரென்த் வந்து குறைவாக யூஸ் பண்ணணும். அதாவது வெஸ்டர்னர்ஸ் வந்து நல்லா பீல் பண்ணிட்டு கூட அவங்க இருந்தாங்கன்னா வெயிலே கிடையாது அவங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. பட் அதே ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஊர் ஜனங்களுக்கு பண்ணால் அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ மக்கள் வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பீலே பண்ணக்கூடாது. அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ இட்ஸ் அட்வைசபிள் இட் தான். இஸ் அட்வைசபிள். சேஃப் ஹேண்ட்ஸ். ஓகே. எல்லாத்துக்கும் ஐ திங்க் நாங்கள் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுருவோம், எனிதிங் அண்டர் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ சில கொஸ்டின்ஸ் நான் வந்து என்னோட ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு பாப்புலர் டெர்மட்டாலஜிஸ்ட் வரும்போது இந்த கொஸ்டின்லாம் கேளுங்க அப்படின்னாங்க. ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் டாக்டர். ஸோ ஹார்மோன் டிஸ்ட்ரப்டர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இப்போ ரொம்ப எந்த ப்ராடக்ட் இப்போ நிறைய பேர் அவங்கவுங்க அட்வொகேட் பண்ணுற ப்ராடக்ட்டை வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க, அதில் ஹார்மோன் டிஸ்ட்ரப்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹார்மோனல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுவோம், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஸோ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ்ன்றது இஸ் அ வேல்யூபிள் கன்சர்ன். பட் ஆனால் ஐ ஃபீல் இட் இஸ் ஓவர் ஹைப்ட். ஆன்லைனு, சோஷியல் மீடியா அதெல்லாம் பண்ணுறாங்க. அது ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறோம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்துகிறோம், என்ன கான்சன்ட்ரேஷன் பயன்படுத்துகிறோம், எந்த ஏஜில் பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் தான் முக்கியம். ஸோ இது வந்து பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா சயின்டிஃபிக்லி இட் ஹஸ் நாட் பின் ப்ரூவன். அதாவது பேரபென்ஸ், தாலேட்ஸு, கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸு, ட்ரைக்ளோசான்ஸ், அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. பட் அது மாதிரி எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ் ஒன்றும் நம்ம பார்க்கறது இல்லை பெருசாக. அதுவும் யாருக்கு ரொம்ப இது கவனமாக இருக்கணும்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்க, சின்ன குழந்தைங்க. அதனால தான் நான் முதல்லே சொன்னேன், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மேக்கப்பு அது மாதிரிலாம் நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்தாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி காரணங்களுக்காக தான். அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெகுலேட்டரி பாடி ஆல்சோ. இப்போ ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அது எங்கேருந்து வருது, அது மேலே இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களன்னா என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு கூட தெரியாது. ஸோ அதில் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ் இருக்கா இல்லையானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் EU, யூரோப்பியன் யூனியன் ஹேஸ் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டரி ரூல்ஸ் ஆன் ஆல் தீஸ் காஸ்மெட்டிக்ஸ். அது மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வாங்குகிறோம், அதனால எப்போவுமே ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நல்ல பிராண்ட்ஸு, ட்ரஸ்டட் சோர்ஸஸ்ஸு, ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ளது, அண்ட் ஆல்வேஸ் யூஸ்லெஸ். இதெல்லாம் பண்ணால் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்ஷன் வர வேண்டிய வேலையே கிடையாது.
அண்ட் அதுக்கு மேலே பார்க்கணுன்னா யூ ஹேவ் சம் ஆப்ஸ், இடிசி ஆப்ஸு, இஜிடபிள்யூ ஆப்ஸு அதெல்லாம் இருக்குது. அதையும் மிஞ்சி போனால் யூ கேன் செக் இட் அவுட் ஆன் தீஸ் ஆப்ஸ். ஹார்மோன் டிஸ்டர்ப்டர்ஸ் இருக்கா? இடிசி இருக்கான்னு, ஆமாம், எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ் இருக்கான்னு. ஓகே. இப்போ வந்து நெயில் கேர் இருக்குல்ல, இப்போ நம்ம அக்கேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பண்ணுறோம்ல, அந்த நெயில் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா? லைக் அந்த ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் டிப்ஸு, அந்த எல்இடி லைட்ஸ் இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது எல்லாமே என்றைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் மைனர் வேரியேஷன்ஸு, மைனர் டேமேஜ் இருக்கும், அது பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, அவங்க நார்மல் நெயில்ஸே பார்க்க முடியாது. இந்த நெயில இது இந்த வாரம் இதை வச்சுருப்பாங்க, அடுத்த வாரம் அதை வச்சுருப்பாங்க. ஸோ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால நெயில் பிளேட்டில் வந்து நிறைய எனாமல் போயிடும். நம்ம பல்லு மாதிரி தான் அது. ஓகே. பிகாஸ் எவ்ரி திங் இன்வால்வ்ஸ் கெமிக்கல்ஸு. அப்புறம் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் யூவி லைட், அந்த ஜெல் ஹார்ட்னர்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த நெயிலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கியூட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆமா. அதெல்லாம் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கெலாம் சான்சஸ் நிறைய, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வரும். அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர் வாரம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த நெயில் பாலிஷை விட நெயில் பாலிஷ் ரிமூவர் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல். ஓகே. ஸோ பிகாஸ் இட் டேக்ஸ் அவே தி எனாமல் ஃப்ரம் த நெயில் அண்ட் காசஸ் நெயில் பிரேக்கேஜ். அதே மாதிரி இந்த ஜெல் நெயில்ஸு, ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்லாம் நெயில் பிரேக்கேஜஸ்னெல்லாம் நிறைய வரும். ஸோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு போடுறதுல தப்பு இல்லை. பட் அதே ரெகுலராக போடுறது தான் காசஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே. எனிதிங் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இட் மேட்டர்ஸ். இன்னொன்று என்னென்னா வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்னா நல்ல ப்ராடக்ட்பா. இந்த கடையில் வாங்குற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ இல்லை வந்து ப்ரிஸ்கிரைப் ப்ராடக்ட்ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள். அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மித்து இருக்குது. வீட்டிலே நம்ம இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? I'm so happy you asked this question. ஏன்னா இது வந்து ரொம்ப பாப்புலர் மித் as far as skin products are concerned. அதாவது no organic or herbal is safe. அதாவது அந்த ஆர்கானிக் பொருளோ இல்லாட்டி ஹெர்பலோ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டிலில் தான் ஒரு க்ரீம் மாதிரி வருது. அந்த பாட்டிலில் க்ரீம் மாதிரி வர்றதுக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். யூ ஹாவ் டு ஆட் ஸ்டெபிளைசர்ஸ், you have to have preservatives, dyes, fragrances. ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் அது ஒரு பாட்டிலில் அது ஒரு ப்ராடக்டாக வரும். ஸோ அது வரும்போது என்ன ஆகும்னா less than 1% of the natural product or herbal product will be there. The rest of it is all these things. So it is not always safe. ஒன்று. இன்னொன்று, the one man's food is another man's poison. So it applies to this. உங்களுக்கு அலர்ஜி ஆகலாம், எனக்கு அலர்ஜி ஆகாமல் இருக்கலாம். So that doesn't mean that it is safe for everybody. And then the other thing is even plant products contain natural estrogens, which is a hormone. And we are talking about hormone disruptors. So natural plant does not mean it is safe. So அதே மாதிரி natural products like mercury and arsenic, they are all natural. But then when you apply it on the skin, it has a lot of side effects. So அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த இதில் இருக்கு இல்லையா, அந்த இப்போ நீங்கள் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, இஃப் யூ டேக் ரா லெமன் ஆர் garlic and rub it on your skin, what happens? It burns. So அதனால nothing is safe, and all these are all selling friendly. sellers choice இதெல்லாம். ஸோ அதனால் we have to analyze, sit and think. ஸோ no organic, herbal, no chemical, இதெல்லாம் வந்து not really, ஆமாம், they are not really true. If you sit and analyze, நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த வீட்டில் கிச்சனில் இருக்கிறதெல்லாம் தூக்கி ஃபேஸ் பேக்காக போடுறது, இது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தயிர், மஞ்சள், அப்புறம் இந்த லெமன், நிறைய இது இருக்குது. பீட்ரூட் போட்டால் ரெட் லிப்ஸ் வந்துடும்லாம் அப்போல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் டாக்டரானா. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? சேஃபாக இல்லை, பண்ணவே கூடாது, தயவு செஞ்சு அப்படி இல்லை. அதில் சில ப்ராடக்ட்ஸ் ஆர் சேஃப். இப்போ வந்து மில்க்கு, கர்ட்ஸு, ஹனி, அதெல்லாம் will not damage the skin. But scientifically, will it replace products? It's very hard. சரிங்களா? ஒன்று. இன்னொன்று வந்து the other things, on the contrary, people have come to me, அதாவது நீம் பேஸ்ட் போட்டு அலர்ஜி ஆகி வந்திருக்காங்க. மின்ட் பேஸ்ட், புதினா போட்டால் பிம்பிள்ஸ் போயிடும்.
அப்புறம் கார்லிக் அரைச்சி போட்டால் பிம்பிள்ஸ் போயிடணும். ஸ்கின் வெந்து போய் கெமிக்கல் பேர்ன்ஸோட வந்திருக்காங்க. ஸோ ஐ வுட் சே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் வந்து இஸ் நாட் அ கேன்வஸ் டு பெயிண்ட் இட் அண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட். இட்ஸ் அ லிவிங் ஆர்கன். ஸோ ஸ்கின் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இட். தேங்க்யூ டாக்டர். யா, இது வந்து யாராவது பயாலஜியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது டாக்டர். எது வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் தி பாடி? யாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி அது ஸ்கின். ஸோ இப்போ இந்த குளூட்டதையான் இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கலாம், ஐவிஸ் அண்ட் தென் இப்போ மெடிகேஷன்ஸாகவும் வந்துச்சு, டேப்லெட் பில்ஸ் எல்லாமே, அதெல்லாம் வந்து சேஃபா டாக்டர்? அதாவது டேப்லெட்ஸ் ஆர் ப்ரிட்டி சேஃப் கம்பேர்ட் டு ஐவி. ஏன்னா ஐவியில் வந்து சில கண்ட்ரீஸில் தே ஹேவ் ரிப்போர்ட்டட் சைடு எஃபெக்ட்ஸ். பட் ஆனால் நம்ம கண்ட்ரியில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அகெயின் த சோர்ஸ், தி ஃபார்முலேஷன்ஸ், ஏன்னா அதுலேயே நிறைய கலப்படங்கள் வருது. ஸோ ஐ வுட் சே யூ ஹாவ் டு கோ டு அ பெஸ்ட் பிளேஸ் அண்ட் யூஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ஐவி குளூட்டதையான். ஓகே. அண்ட் ஹவ் அட் மினாக்சிடில்? இப்போ ரொம்ப பாப்புலராக ஆகிட்டு வருது. முன்னாடிலாம் வந்து பீப்புள் வேர் ஓகே வித் தட், அது என்ன ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா. எஸ். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து மினாக்சிடில் இஸ் த ஒன்லி சொல்யூஷன், த ஒன்லி ஒன் தட் ஒர்க்ஸ். மற்றதெல்லாம் சும்மா இந்த அது என்னது ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இட் கம்ஸ் வித் ரிஸ்க்ன்றாங்களே. வாட் யூ அட்வைஸ் ஆன் தட் டாக்டர்? சி, ஹேர் இஸ் அ க்ரௌனிங் க்ளோரி. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஹேர் இஸ் அ மோஸ்ட் வாண்டட் ஆக்சசரி. சரிங்களா? ஸோ அதனால் மனித இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு யூஸ் இல்லைல்ல டாக்டர்? நம்ம பாடிக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வெறும் அழகுக்கானது ஒன்று மட்டும்தானே ஹேர். தலையில் இருக்கிறது அது மட்டும்தான். பட் மற்றது கண்ணு சுற்றி இருக்கிறது இட் ப்ரிவென்ட்ஸ் திங்ஸ் ஃப்ரம் கெட்டிங் அண்டர் தி ஐஸ், தி ஐப்ரோஸ் அந்த நாஸ்ட்ரல்ஸில் இருக்கிற ஹேர்லாம் இட் ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் அப்நாக்ஷியஸ் சப்ஸ்டன்சஸ். ஸோ மற்ற இடங்களில் டெஃபினட்டாக பயன் இருக்குது. தலையில் மாத்திரம்தான் அழகு. பட் ஆனால் அந்த அழகு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆபரணமாக எடுத்து. ஸோ பீப்புள் வாண்ட் இட். அண்ட் மினாக்சில் இஸ் வெரி சேஃப். அதாவது யூ ஹாவ் டு யூஸ் இட் த ரைட் டைம், ரைட் அமௌண்ட், ரைட் ப்ராடக்ட் அண்ட் ரைட் ஏஜ். சரிங்களா? ஸோ ரொம்ப யங் ஏஜு அண்ட் ப்ரெக்னென்ட் பீப்புள் அவங்களுக்குலாம் வந்து மினாக்சில் தவிர்ப்பது நல்லது. மினாக்சில் இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதில் டவுட்டே கிடையாது. தட் இஸ் தி ஒன்லி ஒன் தட் இஸ் நோன் டு ப்ரொடியூஸ் ஹேர் சயின்டிஃபிக்கலி அண்ட் இட் ஒர்க்ஸ். எஸ். சரிங்களா? பட் ரைட் அமௌண்ட், ரைட் பர்சன்டேஜ் அதெல்லாம் தான் முக்கியம். இப்போ ஓரல் மினாக்சிலே வந்துச்சு. மேலே வந்து மினாக்சில் சில பேரால் அப்ளை பண்ண முடியாது. சில பேருக்கு அலர்ஜி வரலாம் டாபிக்கல் மினாக்சில்னால. அவங்களுக்கு ஓரல் மினாக்சில் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஸோ மினாக்சில் இஸ் ஸ்டில் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் and it is safe when treated in the right way. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த குளூட்டதையான் மினாக்சிடில் வாஸ் த மோஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின். ஸோ நான் அதை டீபங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை கேட்குறது வந்து என் ஃபேஸ் ரொம்ப குண்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஒல்லியாக தெரியணும், என்னால் ரொம்ப வெயிட் லூஸ் பண்ண முடியல, ஏஸ்தட்டிக்கலாக அதை டக்குன்னு ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்னை கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து உங்களோட டேக் என்ன டாக்டர்? அஃப்கோர்ஸ் இந்த குண்டாக இருக்க மூஞ்சை வந்து ஃபில்லர்ஸ் சில இடங்களில் போட்டு அதை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதாவது ஹை சீக்கு இங்கே சின்னில் அங்கெல்லாம் போடுறதுனால அது கொஞ்சம் நீளமான வடிவம் வரும்போது ஃபேஸ் வந்து சப்பியாக தெரியாது. அதுக்கப்புறம் வி ஹாவ் சம் எனர்ஜி பேஸ்ட் டிவைசஸ், ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அதெல்லாம் ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். ஸ்கின்னை டைட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபேட் பேட்ஸ் வந்து அது உள்ளே போயிடும். உள்ளே போகிறதுனால ஃபேஸும் ஒல்லியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் சம் லைப்போலைட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆல்தோ இட் இஸ் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஆன் த ஃபேஸ், we still use it in selective areas. அப்புறம் கூல் ஸ்கல்ப்டிங் இருக்குது. கூல் ஸ்கல்ப்டிங் வந்து இந்த டபுள் சின்லாம் ஃபேட் அதிகமாக ஃபார் த ஃபேஸ். அதனால் கூல் மினின்னு இருக்குது. அதை வந்து அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல இருக்க ஃபேட்டெல்லாம் கரையக்கூடும். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏஜ் ஆஃப் த பேஷண்ட்டு, தி ஒபிசிட்டி, எவ்ரி திங் கவுண்ட்ஸ். யா, இப்போ வந்து வெயிட் லாஸ், இப்போ எங்ககிட்ட வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணோடனே ஏஜ் லுக் எனக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது, உடம்பு குறைஞ்சிருச்சு பட் வயசான மாதிரி தெரியுதுன்னு. அது எதனால? இப்போ வெயிட் குறையும் போது ஏஜ் ஆகாமல் எப்படி டாக்டர் குறையிறது ஃபேஸில், எஸ்பெஷலி ஆன் த ஃபேஸ்? அதுக்கு இப்போ பேரே ஒசெம்பிக் ஃபேஸ்ன்னு வந்துருச்சு இல்லை? எல்லாம் அந்த ஒசெம்பிக் இன்ஜெக்ஷன் எடுக்கிறவங்களாம் மூஞ்சில் இருக்கிறது. அதாவது என்ன ஆகும்னா ஃபேட் குறையுது எல்லா இடத்துலையுமே. ஸோ ஃபேஸ் ஃபேட்டு தான் ஒரு
பர்சனுக்கு யூத்தை கொடுக்குது. ஸோ வயசு ஆகும்போது என்ன ஆகுன்னா the fat உள்ளே போயிடுது. இன்ஃபேக்ட் the fat actually becomes lesser the quantity and it also slides. அதாவது டோசஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன அது மாதிரி இறங்கி போகிறதுனால ஸ்கின்னும் அதோடு சேர்ந்து தொங்குது. அது தொங்குறதுனால ஸ்கின் லாக்ஸிட்டி அதிகமாகுது. ஸ்கின் லாக்ஸிட்டி அதிகமாச்சுன்னா ஒரு ஏஜ்ட் அப்பியரன்ஸ் வரும். ஸோ அதனால் எல்லா லேயர்ஸ்லேயும் நம்ம வந்து அதை இது பண்ணணும், அட்ரெஸ் பண்ணணும். அதாவது ஸ்கின் லாக்ஸிட்டி இந்த மாதிரி ஏஜ் ஆகும்போது ஸ்கின் லாக்ஸிட்டியை டைட்டன் பண்ணுறதுக்கு we have some devices, energy based devices like microneedling, RF, we have high intensity focus, ultrasound, then we have thermage, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ரிங்கிள்ஸ்க்கு வந்து we have botulinum toxin, and ஃபேட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு now we have dermal fillersன்னு இருக்குது. Like we have hyaluronic acid, we have PLLA, and we can even natural fat, we can reintroduce the fat into the place where it has been lost. ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே இருக்குது. அண்ட் ஆரம்பத்துலேயே வெயிட் லூஸ் பண்ணும்போதே இதை அவங்களும் சைமல்டேனியஸாக பண்ணாங்களன்னா இட் பி மச் பெட்டர். ஏன்னா எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்ட பிறகு அப்புறம் போனாங்களன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ஜாப். ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் ரெண்டுமே பைப் பண்ணி பண்ணணும். யா இப்போ வந்து கேட்குறது நான் ஏஸ்தட்டிக்கலாக காஸ்மெட்டாலஜிக்கலாக இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். அப்போ நான் ஃபுட்டோ என்னோட ஸ்ட்ரெஸ் என் ஹேபிட்ஸ் எதுவுமே கரெக்ட் பண்ணாமல் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்னால மட்டும் என்னால் க்ளோ அந்த ஹீரோயின் ஃபேஸ் கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. இது எனக்கே ஆன்சர் தெரிய முடியாதுன்னு, பட் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை இன்னும் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை, யூ கேன் கெட் அ க்ளோயிங் ஃபேஸ் அட் எனி ஏஜ். பட் ஃபுட் டசன்ட் மேட்டர் டாக்டர். இல்லை, அதான் சொல்ல வரேன். த பியூட்டி ஆஃப் ஸ்கின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹெல்த் இன்சைட். ஸோ யூ ஹாவ் டு பி ஹெல்த்தி இன்சைட். அதாவது ஹெல்த்தி ஃபுட் எடுக்கணும். அண்ட் ஆக்சுவலி வாட் ஐ வுட் சே இஸ் ஸ்லீப் இஸ் அ ஃப்ரீ ஆன்டி ஏஜிங் மெடிசன். சரியா? ஸோ தூங்கணும் நல்லா, எஸ்பெஷலி பிட்வீன் 10 and 4 கட்டாயம் தூங்கணும். ரெகுலர் எக்ஸசைசஸ் and all your habits, personal habits, no smoking, no alcohol, and good amount of meditation or some relaxation exercises will definitely give you a glowing skin at any age. Okay. It is possible. இட் இஸ் பாசிபிள். யா இப்போ வந்து இந்த 10 to 4 தூங்கணுன்றதை இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ த நைட் லைஃப் இஸ் ஆன் த பூம் டாக்டர், அண்ட் ஸோ மெனி நைட் லைஃப் ஒர்க் ஸ்டைல் பிகாஸ் எல்லாருமே ஒர்க் ஃபார் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அந்த மாதிரி அந்த 10 to 4 விண்டோ எங்களால் காம்பன்சேட் பண்ண முடியல. பட் ஆனால் நாங்கள் மார்னிங் தூங்கிட்டு அந்த 8 hours நாங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கிறோம் ஆஃப்டர்நூன் வரைக்கும். அந்த மாதிரி பண்ணால் வந்து பண்ண முடியுமா டாக்டர்? லைக் அந்த ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா 10 to 4 தான் நம்ம பாடியில் வந்து க்ரோத் ஹார்மோன்ஸ், தே ஆர் ரிலீஸ்ட் ஒன்லி அட் தட் டைம். ஓகே, நம்ம வந்து வி ஹாவ் அ சிக்கார்டியன். 4 AM. எஸ், எஸ்பெஷலி 10 to 2 சிக்கார்டியன் ரிதம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம பாடி பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம மாற்றி வைக்க முடியாது. ஸோ நீங்கள் அப்புறம் 12 hours தூங்கினா கூட அது பிரயோஜனம் இல்லை. அண்ட் ஸ்லீப்பிங் பிஃபோர் 12 இஸ் மச் மோர் யூஸ்ஃபுல் தென் ஸ்லீப்பிங் ஆஃப்டர் 12. அண்ட் ஸோ அட்லீஸ்ட் 10 இல்லைன்னா கூட 10:30க்கு போகலாம். அண்ட் ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் எழுந்துக்கலாம். ஏன்னா 3 o'clock கூட எழுந்துக்கலாம். ஏன்னா இந்த 10 to 2 தான் இஸ் அ க்ரூஷியல் டைம். இதில் இந்த டைமில் தான் க்ரோத் ஹார்மோன்ஸ் ஆர் சிக்ரீட்டட், மெலட்டோனின் இஸ் சிக்ரீட்டட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் த பாடி ஜஸ்ட் ஃபாலோஸ் அ சிக்கார்டியன் ரிதம். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் ஐ ஓப்பனர். நிறைய பேர் வந்து நான் மார்னிங் 4 hours பதிலாக 8 hours தூங்கினா காம்பன்சேட் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. இட் டசன்ட். இது எல்லாருமே எல்லா டாக்டர்ஸுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது ஸ்கின்காக டெர்மட்டாலஜி வைஸ் சொல்கிறீங்க, கட் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்லீப் டாக்டர்ஸ் எல்லாருமே இதை தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஹை டைம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு implement that in our schedules அப்படின்னு நினைக்கிறேன். So sleep is a free anti aging medicine. ஆமா, யாரு இது செலவு பண்ணாம anti aging வரும். ஆமா. ஸோ இப்போ இந்தியன் ஸ்கின்னுக்கு நீங்க வந்து ஒரு ருட்டீன் சொல்லணும் சிம்பிளா. எல்லாரும் இதெல்லாம் பண்ண முடியலன்னா பண்ணுங்கன்னா என்ன டாக்டர் சொல்லுவீங்க? சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா CMS CTMன்னு சொல்லுவாங்க. CMSனா கிளென்ஸ், மாய்ஸ்சரைஸ் அண்ட் சன்ஸ்க்ரீன். நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சன்ஸ்க்ரீன்னா வெறும் சன்லைட் மட்டும் கிடையாது. நம்ம வந்து அடுப்புக்கிட்ட போய் வேலை செய்யும்போது இன்ஃப்ராரெட் ரேஸ், நம்ம டெலிவிஷன் பார்க்குறோம், ப்ளூ லைட் ஃப்ரம் யுவர் செல்ஃபோன்ஸ், ஃப்ரம் லேப்டாப்ஸ், ஏன்னா இதெல்லாம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி நான் காரில் தான் போகிறேன்வாங்க. காரில் போனால் கூட UVA லைட் வந்து உள்ளே வந்துடும். அது பிளாக் கிளாஸ் விண்டோஸ் வந்து பிளாக் பண்ணுறது UVB தான். UVB ஜஸ்ட் பர்ன்ஸ் யுவர் ஸ்கின். பட் ஏஜிங், ஃபோட்டோ ஏஜிங்லாம் இஸ் UVA.
which passes through glass. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நம்ம கண்ணாடி இது போட்டிருந்தா கூட கண்ணாடி வழியாக வீட்டுக்குள்ளே வரும். ஸோ நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன்னா கூட யூஸ் பண்ணி தான் ஆகணும் சன்ஸ்க்ரீன். ஸோ ஐ வுட் சே சன்ஸ்க்ரீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எனிபடி. 3 times a day. 3 times a day, 9, 12 and 3 ன்னு சொல்லுவோம். And then when they, especially for people who are working in laptops, they say நாங்கள் வேலைக்கு வெளியே போகிறதில்ல, நாங்கள் ஹோம்லேருந்து தான் வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட they have to use. Or people with oily skin, the younger individuals, CTM சொல்லுவோம், cleansing, toner and moisturizer. Moisturizer வந்து helps in barrier repair. இப்போ நம்ம டே டைமில் நிறைய பொல்யூஷன் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி பேரியர் கெட்ஸ் டிஸ்டர்ப்டட் அண்ட் பேரியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் ஸ்கின் ஹெல்த். ஸோ அதனால் நைட்டில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். ஓகே, ஸோ இது பேசிக்காக இது பண்ணாவே போதும். இது சிம்பிள். டோன்ட் சி வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி. அதாவது ஒரு சிம்பிள் ரெஜிமெனை ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணால் அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு 10 நாளைக்கு 10 ப்ராடக்ட் போடுறத விட இதனோட பெனிஃபிட் தான் நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒரு ஆர்வத்தில் 10 ப்ராடக்ட் போடுவாங்க, அது ஒரு வாரம் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் 10 நாள் பண்ணுவாங்க, அதோட அது அவ்வளோதான். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம பேசிட்டோம் டாக்டர். ஆனால் கொஞ்சம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நான் ப்ரௌஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். யா, ஸோ திஸ் இஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் டாக்டர். இது வந்து நான் கேட்குற கேள்விக்கு ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு 1 லைனில் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஷீட் மாஸ்க் யூஸ்ஃபுல் ஆர் ஜஸ்ட் அ ஹைப்? இட்ஸ் ஜஸ்ட் அ ஹைப். ஏன்னா அது போட்டு எடுத்தோடனே ஒரு ஷைன் இருக்கும், அவ்வளோதான். ஓகே. கோகனட் ஆயில் ஆஸ் அ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்? Coconut oil is good for the hair, good for the body. For the face வந்து not for everybody because அதனால acne வரும், pimples வரும். ஸோ அதனால I wouldn't advise it for the face. For okay. Foundation daily, good or bad? Foundation has a lot of purpose. அதாவது ஃபவுண்டேஷனில் இப்போ எஸ்பிஎஃப்பும் இருக்குது. சரியா? ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி கிவ்ஸ் அ மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் ஆல்சோ. ஸோ அ குட் ஃபவுண்டேஷன் which has a moisturizing effect as well as SPF sunscreening effect is good even on a daily basis. Okay, good to hear doctor. Good for you. Amma. Worst habit for the skin? Picking is the worst habit for the skin. ஏன்னா ஸ்கின்ல ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தால் அதை கை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. வெதர் இட் இஸ் அ வாட் மருள் இருந்தாலும் அதை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிம்பிள் இருந்தால் அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிளெமிஷ் பார்த்தா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ worst habit. Okay. 5 food that you recommend on daily basis for a good glowing skin? ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ ரைட் மிக்சர் ஆஃப் கார்ப்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். நீங்கள் கார்ப்ஸ் வந்து யூ ஹாவ் டு கர்ப் த கார்ப்ஸ், டேக் லெஸ் ஆஃப் கார்ப்ஸ். ஃபார் ப்ரோட்டீன்ஸ் யூ கேன் டேக், if you're a vegetarian or non-vegetarian, depending on what you are, you can take dal, you can take paneer, you can take fish, and you can also take lot of tofu. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் what is the other one? Fat, sorry. Fat also in moderation is allowed. More than that, you have to have nuts every day and have fruits and green leafy vegetables. நான் என்ன சொல்வேன்னா ரெயின்போ கலர்ஸ்ன்னு சொல்வேன். ஸோ தட் ஆல் த வெஜிடபிள்ஸ் ஆர் இன்க்ளூடட் லைக் eggplants, carrot, beans. So remember the rainbow colors, and I would say include all this in your diet. In addition to that, the fruits, especially blueberries, are supposed to be very good for the skin. Okay, super. எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே சொல்லிட்டீங்க டாக்டர். Thank you. Most important product in skin care? One product. Sunscreen. Okay. Favorite makeup brand? Tom Ford. எக்ஸ்பென்சிவ் டாக்டர் கொஞ்சம். நான் நமக்குலாம் ஏதாவது டாம் ஃபோர்ட் தான். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சொன்னேன். ஓகே. ஃபேவரட் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் யூ ஃபைண்ட் இட்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமிக்கல் பீல். ஏன்னா கெமிக்கல் பீல் வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம், ட்ரீட்ஸ் ஆக்னி. பிக்மெண்டேஷன் இருக்கவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம், ஏன்னா இட் ரிடியூசஸ் பிக்மெண்டேஷன். அப்புறம் ஏஜிங், இட் ஆல்சோ ரிடியூசஸ் wrinkles. ஸோ அந்த ஒரு கெமிக்கல் பீல் ப்ரொசீஜரில் ஐ கேன் ட்ரீட் a whole lot of my patients. Yeah, and then I'm going to reveal something. நான் பண்ணியிருக்க ஒரே ப்ரொசீஜர் அதான் நினைக்கிறேன். எனக்கு டாக்டர் அது மட்டும் தான் So you are the proof. ஆமாம். ஹைப்டு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் வேஸ்ட் ஆஃப் மணின்ற மாதிரி ஏதாவது ஒன்று
ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது சொல்றீங்க? I would say IV glutathione. குளுட்டதயான் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒன் அப்சல்யூட் மேண்டட்டோரி மந்த்லி ப்ரொசீஜர், இது முடிஞ்சா மந்த் அஃபோர்டபுள் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு எது சொல்லுவீங்க? ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து க்ளீனிங் ப்ரொசீஜர்ஸ், எக்ஸ்ஃபோலியேஷன் இருக்குது, அதுலேயே ஒரு கெமிக்கல் பீல் இன்க்ளூடட் இருக்குது, அண்ட் அதிலே ஒரு லேசரையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா தட்ஸ் ஒன்ஸ் அ மந்த் பண்ணிக்கிட்டா ஐ திங்க் இட்ஸ் ஆல் குட். சூப்பர், ரேபிட் ஃபயர் சூப்பராக பண்ணிட்டீங்க டாக்டர். இப்போ வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம 5 இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் சொல்ல போகிறோம். அதில் உங்களோட ஃபேவரட் பிராண்ட் ரெக்கமெண்டேஷன். இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, நாங்கள் ஆர்கானிக்காக சொல்கிறோம். ஓகே, ஃபேஸ் வாஷ். நான் எப்படி சொல்கிறேன்னா, ராதர் தென் அ பிராண்டட், அதில் என்ன ஃபேஸ் வாஷில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து should be moisturizing. ஏன்னா ஸ்கின்னை ட்ரை பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் இட் ஷுட் ரிமூவ் தி டர்ட், கிரைம் அண்ட் த மேக்கப், மெயினாக போடுற மேக்கப் அண்ட் லிட்டில் லேதர். ஸோ தட் வுட் பி அ குட் ஃபேஸ் வாஷ். மாய்ஸ்சரைசர்? மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ்வலி அ காம்பினேஷன் ஆஃப் ceramides, hyaluronic acid. அதாவது there is one ratio 3:1:1, which is ceramides, fatty acids and cholesterol. இது வந்து 3:1:1 ரேஷியோவில் இருக்க மாய்ஸ்சரைசர்ஸ் இஸ் அ குட் மாய்ஸ்சரைசர். ஓகே, சன்ஸ்க்ரீன்? Sunscreen, usually I prefer a tinted sunscreen with a matte finish because it also works like a foundation. So extra நம்ம போட்டு வேணா sunscreen 3 times a day போட சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஃபவுண்டேஷனையும் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டால் இட்ஸ் a lot of work. ஸோ இதை யூஸ் பண்ணால் இட் கவர்ஸ் அண்ட் நம்ம டார்க் ஸ்கின்க்கு இட்ஸ் வெரி குட். Yeah, that's what I use too, doctor. I go for it. Serum? விட்டமின் சி சீரம். ஓகே. ஆக்சுவலி நான் வந்து இதை சொல்லணும், நான் ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தேன் வைட்டமின் சி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. நீங்கள் சொல்லி தான் பண்ண, நவ் ஐ எம் லவ்விங் இட். இட்ஸ் ரியலி குட். யா, கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ். Marine collagen is the best collagen because it also resembles our human skin collagen. And marine collagenல வந்து type 1 collagen வந்து நிறைய இருக்கு. The others are porcine and bovine collagen, and usually people who are hesitant to take these products may not take it at all. So, and usually this collagen should also be taken along with vitamin C. வைட்டமின் சி. So marine collagen is the best collagen. ஓகே, அது வந்து பில்ஸாகவும் எடுத்துக்கலாம், லிக்விட் ஃபார்ம், எனிதிங். Anything but with vitamin C எடுத்துக்கிட்டா it's much better. Okay, thank you. So rate this procedure 1 to 10. 1 being the lowest score, 10 being the highest score மாதிரி. Laser hair reduction 10. 10. ஓகே, நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு டாக்டர். கெமிக்கல் பீல்ஸ் 10. PRP and GFC for hair 8. Botox and fillers. Botulinum toxin and fillers also நீங்கள் கேட்ட அத்தனையுமே depends on the person who does it. இது வந்து டெக்னிக் டிபெண்ட். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா அது மாதிரி நல்ல ப்ரொசீஜர்ஸ் பண்ணால் we get the best results. So I would say 10 out of 10 in the best of hands. ஓகே, அதுதான் நாங்கள் வந்து சப்டைட்டில் எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம் அப்படின்னு. இப்போ கார்பன் லேசர் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஸ்கின்? I would say about 7 to 8. ஏன்னா எல்லாருக்கும் அந்த அளவு ரிசல்ட்ஸ் பெருசாக வரதில்லை, பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் ப்ரொசீஜர். ஓகே, மாமி மேக் ஓவர் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது, வாட் இஸ் தட் டாக்டர்? அது மட்டும் மாமி மேக் ஓவர் வந்து லைக் பீப்புள் ஹூ ஹவ் கிவன் பர்த் டு சில்ட்ரன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்கும், அண்ட் தே வில் ஹாவ் சாகிங் எவ்ரிவேர், டம்மி டக்கு, பீப்புள் வாண்ட் பிரெஸ்ட் லிஃப்ட்ஸு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி இன்வேசிவ் ப்ரொசீஜர். நீங்கள் ஃபுல்லாக மேக் ஓவர்னா எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அவ்வளோ தேவையான்றது நம்ம முதல்ல யோசிச்சுக்கணும். அண்டு தேவை இருந்தால் செய்யலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அப்போ உங்க ஸ்கோர் வந்து இதுக்கு பெருசா கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன டாக்டர்? மாமி மேக் ஓவருக்கு நான் இன்வேசிவ் டெக்னிக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நான் இன்வேசிவ் டெக்னிக்ஸ் பண்ணுறது வந்து பெரிய மேஜர் ப்ரொசீஜர்ஸாக இருக்க போகிறதில்ல. அந்த நான் இன்வேசிவ் டெக்னிக்ஸ் வந்து இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி மைனர் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மேக்கப்ஸு, க்ளோத்ஸு, அதுக்கேற்ற மாதிரி க்ளோத்ஸ் அது மாதிரி போட்டுக்கிட்டா நிறைய பேர் 3-4 குழந்தைங்க பிறந்தவங்க கூட ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் மம்மி ஆயிட்டா அது அழகு போயிடுன்றது ஒரு இது கிடையாது. இட்ஸ் நாட் அ மேஜர் இஷ்யூ. இப்போ வந்து இந்த லைப்போசக்ஷன், அப்புறம் வந்து ஏர் ஸ்கல்ப்ட், கூல் ஸ்கல்ப்டிங், வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட் டாக்டர்? லைப்போசக்ஷன்றது மெயினாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது. கூல் ஸ்கல்ப்டிங்கிறது தான் நாங்கள் பண்ணுறது.
கூல் ஸ்கல்ப்டிங்கும் ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க, பிஎம்ஐ ஓவர் 30, ஓவர் வெயிட், அவங்களுக்குலாம் வேலை செய்யாது. ஸோ கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு அது, அண்ட் லோக்கலைஸ்ட் ஃபேட், அதாவது ஆர்ம்ஸில், அப்டமெனில், சின்னில், லைக் நான் சொன்ன மாதிரி லோக்கலைஸ்ட் ஃபேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூல் ஸ்கல்ப்டிங். இட்ஸ் நாட் ஃபார் வெயிட் ரிடக்ஷன், அது மோர் ஃபார் பாடி ஷேப்பிங் தான். ஓகே. ஸோ அதனால் நிறைய பேர் கூல் ஸ்கல்ப்டிங் பண்ணிட்டு நான் வெயிட்டே குறையலன்னு சொன்னாங்கன்னா தட்ஸ் நாட் ரைட். ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபார் ஸ்கல்ப்டிங். ஓகே. ஹை இன்டென்சிட்டி சிஎம் ஸ்கல்ப்ட். ஹை இன்டென்சிட்டி சிஎம் ஸ்கல்ப்ட் வந்து ரெகுலராக எவ்ரி வீக் பண்ணணும். அதுவும் லாட் ஆஃப் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அது கூட சேர்ந்து பண்ணும்போது தான் இந்த ஹை இன்டென்சிட்டி ஸ்கல்ப்டிங் வந்து நல்லா இட் ஒர்க்ஸ். இட் ஒர்க்ஸ். ஓகே. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டாக்டர் ஸ்கோர் என்ன உங்களுக்கு? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் 10 out of 10. ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து லாங் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. லாங் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அப்படியே எந்த லெங்த் முடி இருக்கோ அந்த லெங்த். ஏன்னா முன்னாடிலாம் அந்த தலையை ஷேவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மற்றவங்களுக்கு தெரியும், அது முடி வளர்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தெரியும் நம்ம இவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த லாங் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அதுவும் கேர்லி ஹேரு, வேவி ஹேர் உள்ளவங்களுக்குலாம் லாங் ஹேர் பண்ணால் தான் அது கரெக்ட் டைரெக்ஷன் ப்ளேஸ் பண்ணி அது அப்படியே நேச்சுரலாக இருக்கும். இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் இருக்கும் அந்த ஹேர் சரியாக வைக்கலன்னா. ஸோ தெர் ஆர் ஸோ மெனி அண்ட் வி ஹாவ் ஆல்சோ ஹேவ் ரோபோட்டிக்ஸ். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் கான் அ வெரி லாங். டர்க்கியே வேண்டாம், இங்கே பண்ணலாம். சூப்பர். ஹைட்ரா ஃபேஷியல். Hydra facial, as I told you, it combines so many things. Exfoliation, it has chemical peel in it, and இதில் வந்து நாங்கள் வந்து அந்த லேசரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஆல் இன் ஒன். ஸோ 10 on 10 தான். 10 on 10. ஓகே, சூப்பர். இப்போ மித் ஆர் ஃபேக்ட் சீரீஸ் டாக்டர். எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் கேர் ஒர்க்ஸ் பெட்டர் தென் சீப்பர் ஒன்ஸ். அப்படி கிடையாது. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் கேர் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபார்முலேஷன்ஸ், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸு, லைக் ஒரு ஆர்டினரி வைட்டமின் சி எடுத்து போட்டால் கூட அதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் தென் கெட்டிங் ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அஃபோர்டபிலிட்டிக்கு நிறைய இருக்குது, நம்ம நாட்டில் நிறைய இருக்குது. அதுவும் இண்டிஜினஸ் மேக்கே நல்லா வேலை செய்யுது. ஏன்னா ஃபாரின் இன்னைக்கு தான் ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம ஊரில் 10,000 ரூபான்னு விற்கிற ஒரு அதே டியூபை யூஎஸில் $2,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அவர் மெடிசன்ஸ் டூ ஒர்க் வெரி வெல். அதே மாதிரி வேலை செய்யுது நம்ம மருந்தும். ஸோ அதனால் நம்ம வெளிநாட்டில் போய் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை, இப்போ இல்லவே இல்லை. ஓகே. ஸோ இட்ஸ் அ மித்து தான். ஃபேஸ் வாஷ் இஸ் பெட்டர் தென் அ சோப். தட் இஸ் ட்ரூ. ஏன்னா சோப் வந்து இன்வேரிபிளி ஆல்கலைன். நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் வந்து இஸ் அபவுட் 4.5 to 5.5. whereas face washes have an acidic pH. so that will be suitable for the face. நம்ம சோப் எடுத்து ஃபேஸில் போட்டோம்னா கொஞ்சம் ட்ரை ஆக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே. சன்ஸ்க்ரீன் இஸ் நீடட் only when we are going outside. நான் இப்போ சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து வெளியில் அல்ட்ராவைலட் லைட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய அல்ட்ராவைலட் லைட்ஸ் இருக்குது. அண்ட் லைக் வி ஹாவ் our laptops, we have our television monitors, and even our cell phone has blue light in it. அப்புறம் குக்கிங் ரேஞ்ச், ஈவன் மைக்ரோவேவ், all of them have rays which can actually harm the skin. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அது we have broad spectrum sunscreens. அது வந்து UVA, UVB, blue light எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். So it is important even when you're inside the house, when you're traveling in the car, because glass door again does not protect you from both UVA and UVB. அது UVB மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். So sunscreen is important all throughout the day. சூப்பர். ஷாம்பூவிங் டெய்லி காசஸ் ஹேர் ஃபால். இப்போ வந்து நம்ம டூத் பேஸ்ட் டெய்லி போட்டதுனால பல்லு விழுதா? இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்டதே இல்லை டாக்டர். அப்படி பேங் ஆனா இருந்துச்சு. வெரி நைஸா. ஸோ அதனால ஷாம்பூவில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது? தெர் ஆர் ஷாம்பூஸ் மென்ட் ஃபார் எவ்ரிடே யூஸ் ஆல்சோ. ஸோ அது மாதிரி ஜென்டில் ஷாம்பூஸ் ஃபார் எவ்ரிடே யூஸை யூஸ் பண்ணுறதுனால விழாது. இன்ஃபேக்ட் ஷாம்பு போடும்போது நிறைய போட்டு தேய்க்கிறாங்களே, ரப் பண்ணுறது, டவல் ட்ரையிங், அதெல்லாம் தான் முடிய கொட்ட செய்யும். ஷாம்பு டஸ் நாட் காஸ் ஹேர் லாஸ். ஓகே. இப்போ வந்து பொட்டுலினியம் டாக்ஸின் வந்து பொட்டாக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஓல்டர் பீப்புள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டுலினியம் டாக்ஸின் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் நாட் அ பியூட்டி ப்ராடக்ட்.
இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட். ஈவன் மைக்ரேனுக்கு போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஹெட்ஏக்ஸ்க்கு போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அண்டு ஐ கண்டிஷன்ஸ்க்கு பிளெஃப்ரோஸ்பாசம்னு ஒரு ஐ கண்டிஷன் இருக்குது, அதுக்கு இருக்குது. ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம்ஸ்க்கு, அந்த மாதிரி நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு நிறைய இருக்குது. ஹைப்பர் ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் எனிவேர் இன் த பாடி can be treated with botulinum toxin. So Botox is definitely not for older people. In fact, older people start பண்றது is not a good idea. இப்போ வந்து preventive Botox What in age, doctor? earlier age group, 20 and above. 20 and above. Okay, super. Stress can trigger acne, skin diseases, and hair fall. 100% true. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து increases the cortisol level. Cortisol வந்து actually increases the activity of the pilosebaceous glands, அதாவது acne producing glands, and it also increases the androgen levels. So அதனால stress will definitely cause hair loss, especially adultக்கு. It can also promote androgenetic alopecia, அந்த male pattern baldness சொல்கிறோம் இல்லையா. Stress can promote it. Stress can actually worsen dandruff, and dandruff again will cause hair loss. There are several ways where stress can actually worsen hair loss and also worsen acne. Yeah. If you don't fix your sleep, none of the things will work. Exactly. Truth. Sleep is a miracle that works in our lives. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எல்லாமே முடிச்சிட்டிங்க. அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டா டாக்டர்? எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அப்படி டான்னு சொல்லிட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு சாட் ஜிபிடிலாம் தேடி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஒன் பீஸ் ஆஃப் ஸ்கின் கேர் அட்வைஸ் ஃபார் த மில்லினியல்ஸ், ஜென்ஸி, ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் ஆஃப் திஸ் பியூட்டி அப்சஷன் இல்லையா, பேரண்ட்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் கன்சர்ன்ட். இது வந்து நிறைய சூசைடல் things eல்லாம் we are hearing because of beauty. So நீங்க வந்து as a pioneer in this field, what is the advice you want to give to our audience and the children who are watching this on this aesthetic beauty? இப்போ வந்து medical dermatology is required, but then the aesthetic is going overboard இல்ல, அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர்? See, a beautiful skin it depends on the healthy inside. Skin is a mirror of internal health. So concentrate on your health. அதாவது healthy diet and healthy exercises, and sleep well, eat right, and do your daily exercises. This is the mantra. A little bit of upkeeping. Yes. Yeah, This is the mantra. Okay, thank you so much for your time, doctor. Time போனதே தெரியல. எனக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃபார் 1.5 hours மாதிரி இருந்துச்சு. So will it be for all our audience? Thank you so much for coming. And நான் உங்களுக்கு டாக்டர் வந்து ரொம்ப ஆக்டிவ் இல்லை சோஷியல் மீடியாவில். She is the master of her craft and she doesn't worry about anything. So உங்களோட ஃபீட்பேக், உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்க போகும்போது எடுத்து போயிட்டு I will share it with her. Thank you so much for having this session today. It's been a wonderful evening and it was lovely chatting with you. அப்படியே நேரில் கிளினிக்கில் பார்த்து பேசுகிற மாதிரியே தான் இருந்தது. And thank you so much. ஓ டாக்டர், ப்ளஷர் இஸ் மைண்ட். ஐ எம் ஆக்சுவலி ப்ரிவிலேஜ்டு. எனக்கு வந்து தேர் கேன் பி நோ பெட்டர் ஸ்டார்ட் டு திஸ் நியூ இயர் மாதிரி. இது மோஸ்ட் ஆஸ்ட் செஷன். இதோட ஒரு 10 பாட்காஸ்ட் கிட்ட வரப்போகுது. எப்பயுமே என்னை கேட்குறது வந்து ப்ளீஸ் டெர்மட்டாலஜி டாக்டர் யாரையாவது கூட்டிகிட்டு வாங்களேன். நான் கூட்டிகிட்டு வந்தால் உங்களை தான் கூட்டிகிட்டு வருவேன். வெயிட் பண்ணி உங்கள் அவைலபிலிட்டிக்காக பண்ண செஷன் இது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நான் வந்து இப்போ வர காமெண்ட்ஸில் 3 comments பிக் பண்ணி உங்ககிட்ட நான் நேரில் பார்க்கும்போது கேட்டு நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன காமெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வில் லுக் அவுட் ஃபார் another session. Bye bye. Thank you.